ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகார்னு ஒரு ஓக்குனினோட சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ஏ ஜென்டில் பிளட் பிளஸ்ட். சாப்டர் 5 த ஃபர்ஸ்ட். ஒருமா ஜட்ஜ்மெண்ட் டைம்பான். சென்கோஜி, இந்த ரூம் ஒரு மாதிரி வாமா இருக்கேன்பான். ஒரு டேபிள் அப்புறம் ஒரு கண்ணாடி, வினைல் வேற ஒரு பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் தோல் உரிக்கிற கருவி. இதெல்லாம் எதுக்குன்னு திங்க் பண்ணுவான். உருமாவை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஆக போதான்னு திங்க் பண்ணுறப்ப, உருமா நான் ஒரு தடவை ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கவர் பண்ணி வச்சிருக்கோமோ ஷீட் வச்சு, எதுவுமே நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலான்பான். சென்கோஜிக்கு ஒன்றும் புரியாது. திடீர்னு பார்த்தா ஷாக் ஆவான். உருமா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். நீ பயன்படுத்தின போலவே சேம் மாடல் ஏர் கன்னுன்ட்டு கையில் எடுத்து நிற்பான். பார்த்தா உருமாவோட பாஸ்ட்ல அவனோட டிஷர்ட்டை கழட்ட வச்சு அவனோட கையில கட்டி போட்டு வச்சு ஏர்கன் வச்சு டார்ச்சர் பண்ணியிருப்பான் செங்கோஜி. தூரத்துல இருந்து சுடும் போது மிஸ் ஆகும். இவ்வளவு தூரம் பின்னால இருந்து சுடுறது கஷ்டமா இருக்குன்ட்டு பக்கத்துல போய் சுடலாமான்பான். உருமா பக்கத்துல வந்து வயிற்றுல ஏர்கனா வச்சு நீ வழியில துடிக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை நாங்க பார்த்தாகணுமேன்ட்டு சுடுவான். உருமா வழியில துடிச்சு கத்துறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். பிரசன்ட் உருமா செங்கோஜி கண்ணுகிட்ட கொண்டு போய் கன்னை வச்சு பேங்குன்பான். சும்மா விளையாண்டா, நீ அன்னைக்கு சுட்ட இடம் இருக்கே அது அவ்வளோ ஒழிச்சுது. துகள்கள் உள்ள போயிருச்சு, அதனால சதையவே எடுக்க வேண்டியதா போச்சு. அதை வெளியே எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்பான். அண்ட் அந்த இடத்தையும் காட்டுவான். சாரி கேட்டுட்டு, உன் ஐபால்ல ஷூட் பண்ண எவ்வளோ வலிக்குமோ, கண்ணு சிதையுமா இல்ல நீ குருடா போவேன்பான். செங்கோஜி கதர்வா, எனக்கு வேற வழி இல்லாம போச்சு, அன்னைக்கு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன், கியோவை மதிக்கலினா என்ன ஆகுமோன்னு பயந்தன்பான். செங்கோஜி கியோதா சொன்னான், நீ சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் உனக்கு கார்னர் பண்ண முடியுமோ பண்ணணும்னு. எக்ஸ்பெரிமெண்டா. இப்போதான் எனக்கு புரிய வருது, நான் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கேன். நான் கியோசானோட பப்பட்டா தான் இருந்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் ரொம்ப வீக்கா இருந்தது. அதுக்கு நான் எப்பவும் வருந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன போலீஸ்கிட்ட கூட்டிட்டு போயிரு. நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க என்ன பாத்துக்குவாங்கன்பான். உருமா சிரிச்சுட்டு, அதனாலதான் இவ்வளோ நாளா. செங்கோஜி, நீ முதல்ல தெளிவா என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. என்ன மாதிரியான உண்மையான எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கு? ஆமா, எதுக்கு உனக்கு இப்ப இவ்வளோ அதிகமா வெறுக்குதுன்னு கேட்பான். செங்கோஜியும் லைட்டா சிரிச்சுட்டு, இந்த ரூம் நிஜமாலுமே ரொம்ப ஹாட்டா இருக்குன்பான். உருமாவை பார்த்துட்டு, ஆனா உனக்கு அப்படி இல்லையேன்பான். உருமா உனக்கு ஹாட்டா ஃபீல் ஆகுதுன்ட்டு கண்ணாடி எடுத்துட்டு வருவான். செங்கோஜிக்கு என்ன சொல்றானே புரியாது. உருமா கண்ணாடி எடுத்துட்டு, அதுக்கு காரணம் ஒரு வேலை உன்னோட நரம்புகள் ரொம்ப சென்சிட்டிவானதாக கூட இருக்கலாம், அதனால ஏற்படுற ரியாக்ஷனா இருக்கலான்பான். உருமாவோட தாத்தா கிரேட் வார் காலங்கள்ல எதிரிக மத்தியிலேயே டார்ச்சரை தாங்கிக்க அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாதது. அதனாலேயே நாங்க கிட்டயாமா காப்ஸ் எங்களுக்குன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம். அது பேரு தான் உரிக்கிறதுன்பாரு. அதை உருமா இங்க சொல்லவும் இப்பதான் செங்கோஜி அந்த பீலரை தெளிவா பார்ப்பான். அந்த பிளேட்ல லேசா சதையும் டேபிள்ல லைட்டா ரத்தம் சிந்தி இருக்கிறதையும் பார்ப்பான். உருமாவை பார்த்துட்டு, அந்த பீலரை வச்சு என்னடா பண்ண போறேன்னு கேட்பான். உருமா, இல்ல நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன்பான். செங்கோஜிக்கு மனசே இருக்காது. முன்னால பார்த்துட்டு அவனோட கண்ணு அவ்வளோ பெருசாகும். பயங்கர ஷாக் ஆவான். பார்த்தா உருமா முன்னால கண்ணாடியை வச்சிருப்பான். செங்கோஜியோட உடம்புல கரெக்டா செஸ்ட்ல இருந்து அப்டமன் வரைக்கும், அப்புறம் காலோட 2 பக்க தொடையிலையும் மேல் தோலை மட்டும் பீல் பண்ணி வச்சிருப்பான் உருமா. பார்த்த செங்கோஜி கதறுவான். உருமாவோட தாத்தா, நீ 0.2 mm சர்ஃபேஸ் ஸ்கின்னை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுக்கு அடியில் இருக்க நரம்புகள் வெளியே தெரியும். அப்படி உரிக்கப்பட்ட இடத்துல இருக்க நரம்புகளை தொட்டா உன் உடம்புல தீக்காயம் ஏற்பட்ட அளவுக்கான வலி அதை கொடுக்கும். அனஸ்தியா கூட அந்த டைமுக்கு வேலைக்காகாத ஒரு விஷயமா இருக்குன்னு இருப்பாரு. அனஸ்தியா எல்லாத்துக்கும் தெரியும்ல, உடம்புல எந்த வலியா இருந்தாலும் மரத்து போக வச்சு அந்த வலியை அந்த பெயினை வந்து உணர இல்லாம பண்ணும் இல்லையா, அதான் அனஸ்தியா. மேக்சிமம் ஆப்ரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். உருமா செங்கோஜியோட வயிற்றுல விரல வைப்பான். ரொம்ப பயங்கரமா கதறுவான். எதுக்கு நான் செத்தே போயிருப்பேன்ட்டு அலறுவான். மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சு விட்டுருன்னு பயங்கரமா அலறுவான். உருமா கையில கன் எடுக்கவும் மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கன்னு கதறுவான். சும்மா தொட்டதுக்கே அந்த வலி வலிக்குதுன்னா ஏர்கன் வச்சு அடிச்சா என்ன ஆகும்ட்டு துடிப்பான். உருமா ஷூட் பண்ணவும் வயிற்றுல பட்டு, ஹியூமனோட பாடியில அதிகமா இருக்கிறது வாட்டர் தானே, கரெக்டா அது வயிற்றுல அடிக்கவும் சும்மா வாயில இருந்து சலைவாலாம் தெரிச்சிட்டு வரும் தண்ணி மாதிரி. பயங்கரமா அலறிட்டு கத்துவான். இது எல்லாமே ஓன் தப்புடான்னு கத்துவான். அந்த நேரத்துல நீ என்ன நிராகரிக்காம போயிருந்தா ஷிகோகுக்கியோ அக்னாலேஜ் பண்ணியிருப்பான். அவன் எனக்கு சந்தோஷத்தை கத்து கொடுத்தான்பான். ஆக்சுவலா ஷீன் இருக்குல்ல, ஷிகோக்குவை வந்து பொண்ணுன்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதாவது மாங்காவோட இங்கிலீஷ் வெர்ஷன்ல கியோவோட லுக்ஸ் அண்ட் அவன் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு. ஆனா அவன் நிஜமாலுமே பையன். இதுல ஷீனு கொடுத்துருக்கனால அவனை பொண்ணுன்னு கன்சிடர் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நானுமே பொண்ணுன்னு தான் நினச்சேன், வளர்ந்து வந்து எப்படிலாம் இருப்பாளோ அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது பையன்னு. ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன்ஸ் வந்து ரொம்ப மொழுன்னு இருக்கனால யாரு பையன் யாரு பொண்ணுங்கிறதுலாம் பெருசாக தெரியாதுல. நம்மளால லாங் ஹேர் இருந்தாலே பொண்ணுன்னு நினச்சிக்குவோம். அதே மிஸ்டேக்கு தான் இங்கே இங்கிலீஷ் வெர்ஷனில் பண்ணும்போது பண்ணிட்டாங்க. அண்ட் ஷிகோக்கு பொண்ணு இல்லை பையன். ஆனால் ஒரு பொண்ணு மேலே இருக்க கிரேஸை இவன் மேலெல்லாம் வைப்பாங்க சில பேர். அதெல்லாம் மாங்கால போக போக பார்ப்போம். பாஸ்ட்ல ஷிகோக்கு
செங்கோஜி கிட்ட அந்த பூச்சியை ஏர் கன்ல போட்டு அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பூச்சியை நீ ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தி அதுக்குன்னு ஒரு பேரை வச்சு அதுக்கப்புறம் கொல்லு. அதுக்கடுத்து உனக்கு ரொம்ப பிடிச்ச உருமாவை கொல்லுன்னு இருப்பான். பிரசன்ட் செங்கோஜி பயங்கரமா கத்தி சிரிப்பான். நீ ரொம்ப துடிக்கிற அந்த துடிப்பை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன். உன் குடும்பம் செத்து போனதெல்லாம் ஒரு வரம். உன் தம்பியில ஒரு பூச்சி போல வாழ்றான்ல, அவன்லாம் செத்து இருக்கணும். அப்போ உன் மூஞ்சியை பார்த்துருக்கணும்ட்டு சிரிப்பான். உருமா இறுதியா அவனோட உண்மையான தாட்சை நீ சொல்லிட்டலன்பான். கன்னை நீட்டி திரும்ப சுடுவான். பார்த்தா ரத்தம்லாம் வரும். அண்ட் பாத்ரூமும் போயிருப்பான். உருமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அதே டைம் அதே கேபின்ல ஆசுமா கை கால் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பா. வெளியே வந்த உருமாவை பார்த்துட்டு கூப்பிடுவா. நல்ல வேலை உன்னோட இன்ஜுரிஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்பா. உருமா அவளை பார்த்துட்டு ஆசுமா சான் இந்த தடவை ப்ராமிஸ்லாம் கிடையாது, கட்டாயமா தேர்ந்தெடுக்கணும்பான். இங்க நடந்த விஷயத்தை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாம சைலண்டா இருக்கணும், இல்லைன்னா சாகணும்பான். ஆசுமா பயங்கர ஷாக்காவா. நைட் ஆயிரும். வீட்டுக்கு போன உருமா செம்ம டயர்ல இருப்பான். பார்த்தா ஃப்ளோர்ல படுத்து கிடப்பான். அவங்க தாத்தா பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து அவனை தூக்கவும், தாத்தா செங்கோஜி நான் கொண்டுட்டேன்பான். உருமாவோட தாத்தா அப்படியே சரின்ட்டு கிளீன் அப் பண்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன் பாரு. ஏன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணும்ல அந்த வேலையை. கொஞ்ச நாள் கழிச்சு அகாடமில டீச்சர் பார்க்க போனா செங்கோஜி அவன் வீட்டுக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடேல போறேன்னு சொல்லிட்டு போனது. ஆனா ஆளை காணோம். யாருக்காவது ஏதாவது தெரியும்னா டீச்சர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்கன்னு பசங்களுக்குள்ள அவனை பத்தி சலசலப்பா இருக்கு. என்னாச்சோ? ஆனா போன வாரம்லாம் சியர்ஃபுல்லா தானே இருந்தான்னு பேசிப்பாங்க. கூக்கு அவனுக்கு என்ன இருக்குன்னு யோசிப்பான். ஆசுமா கிட்ட அவளோட ஃப்ரெண்ட் என்ன இருக்குமோன்பா. ஆசுமானால என்னதான் பேச முடியும்? உருமா இருக்கானா இல்லையன்ட்டு பாப்பா. உருமா ஹாஸ்பிட்டல்ல அவன் தம்பி கேட்கறவ பார்க்க போயிருப்பான். அவன் தம்பி கோமால தான் இருப்பான். பார்க்க வந்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பா உருமா. வெளியில சக்குரா விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வாமா தான் இருக்க போதுன்பா. சக்குராங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல, அது ஜஸ்ட் நாட் அ நேம். செரி பிளாசமோட ஜாப்பனீஸ் நேம் தான் சக்குரா. அப்புறம் ஜப்பானோட அன்அஃபிஷியலான நேஷனல் ஃப்ளவர். அப்புறம் ஸ்கூல்ல பூத்த பூவெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு நான் உன்னை கொண்டு வந்தேன், நம்ம அதுல இருக்க நெக்டர் உரியும் இல்லையான்னு காட்டுவான். உடம்புல எந்த அசைவும் இருக்காது. உருமா இப்பதான்டா முடிச்சுக்க போறேன்னு கேட்பான். எந்திரிச்சாலும் கொஞ்ச நாள் எனக்காக காத்திருப்பியான்னு ஆச்சரியப்படுறான். இன்னும் மிச்சம் 4 பேர் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம்பா. இதுக்கப்புறம் போலீஸ் பேட்ரோல் ஆஃபீஸரான ஊட்டா ஆசாக்காவை காட்டுவாங்க. கிரைம் டிவிஷன்ல இருப்பாங்க. ஆன்சாய் சான் அங்க இருக்கீங்களான்னு கேட்பா. அங்க இருக்க மற்ற அதிகாரிகள் அவர் பிரேக் ரூம்ல இருக்காரேன்பாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்பவும் அங்க இருக்க ஒரு பர்சன், ஆனா அப்படிப்பட்ட வினோதமான ஆளோட பார்ட்னரா இருக்கலாம் கஷ்டம் தான்பானுங்க. ஊட்டாவோட எக்ஸ்பிரஷனே மாறும். ப்ரொமோஷன் டிலே ஆகுறது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பர்சனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இவரோட தான் பார்ட்னர் ஆகணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. என்னோட ப்ரொமோஷன் என்னோட பிளான்ஸ்லாம் என்ன சொதப்பிருச்சுங்கிற மாதிரி அவள் டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்ப பிரேக் ரூம்ல இருக்க ஆன்சாய் ஜெனிச்சி கிட்ட போயிருப்பா. வந்துட்டியான்பாரு. இங்க என்ன பண்றீங்க, நான் எதுக்கு உங்க கூடன்பா. அன்சாய் கொஞ்சமா காஃபி குடிச்சன்பா. இங்க கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 ஒன்னுக்கு ஒன்று கனெக்ட் ஆன மாதிரி விஷுவல் இருக்கனால சரியா நம்பர்ஸ் தெரியல. ஆனா ரொம்ப கம்மியா தான் குடிச்சிருக்காரு. ஊட்டா என்னங்க அத்தனை கேன் கிடக்குதுன்பா. இன்னும் குடிச்சிட்டு தான் இருப்பான் ஆன்சாய். ஆன்சாய் என்னோட ஸ்டொமக் டிஸ்ட்ராய் ஆகாம இருக்கிறத தவிர்க்க சூடா இருக்கும் போதே எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கன்பா. ஊட்டா அதெல்லாம் யாருக்கு தேவை? இன்னொரு பையன் வேற காணாம போயிட்டான்பா. அவன் பேர் செங்கோஜி கட்சுமி. மெய்சைக்கு ஹை அட்டன் பண்ற ஒரு ஹை ஸ்கூலரும்பா. ஆன்சாய் செங்கோஜி கட்சுமி அன்பான். பார்த்தா அவன் கையில இருக்க நோட்ல ஒருமா அப்புறம் அந்த 5 பசங்களோட கேஸ டீட்டெயிலா கேதர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். பார்த்தா பாஸ்ட்லயே அதை பண்ணி வச்சிருப்பாரு மனுஷன். அந்த டைம்ல உருமாஷனோட கிளாஸ்மேட்ஸ்லன்பான். ஒரு தினசான போலீஸ்மேனான ஆன்சாய்க்கு இப்ப நடக்கிற விஷயங்கள்ல ஏதாவது தெரியுமாங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.